இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பையனுக்கு சொல்லி கொடுப்போம். இருங்க, இவன் வீட்டுக்கு நான் கேமராங்க நான் தாங்க போய் தயாரிக்கினேன். எவ்வளோ எங்கே கொஞ்சம் கம்மி பண்ணு. எங்கே போடு. இங்கே கொஞ்சம் கூட போடு. நீ கொஞ்சோண்டு போடு. போடு. போட்டியா? அதை மூடி போடு. மூடி போட்டு அங்கே வைத்து. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோ இதோ கருவேப்பிலை எடுத்து போடு. கருவேப்பிலை கை கழுவுறான். இருங்க, சுத்தமாக செய்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். தண்ணி பாருங்க, எவ்வளோ லாங்கி போய் நிற்கிறான் பாருங்க சமையல்கார மாஸ்டரு. பார்த்துக்கோங்க. வெடிக்கும். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லலைல்ல. தக்காளி சட்னி. நாங்கள் எப்படி செய்வோன்றது நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஒரு வித்தியாசமாக தான் செய்வோம் பாருங்கள். நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோன்னா இருங்க நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கடுகு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கேன், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கேன். சரியா? நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மிளகாவை வந்து அதில் போட மாட்டோம். மிளகாத்தூளும் போட மாட்டோம், மிளகாவும் போட மாட்டோம். எண்ணெய் பத்தில் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இன்னைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கோமா? எண்ணெய் பத்தாது தான் போல். வெயிட் பண்ணுங்க. இந்த அப்படிடா என்ன பத்தலீங்களாம்மா? நல்லா அம்மா எனக்கு ஊற்றுறேன்னு இருக்காங்க. நான் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டாரேன். ஏன்னா இந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். சரியா? சரி பண்ணுங்க. நம்ம பையன் வந்து இதெல்லாம் மஞ்சத்தூள் வச்சுருக்கா கொஞ்சம் எடுத்துக்க. நாங்கள் வந்து இங்கே பண்ணடா. நீ பேசுகிறா, நான் பேசக்கூடாது. சமையல் மாஸ்டர் தான் பேசுவேன். அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருப்போம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோம் அளவு பார்த்துக்கோங்க. நல்லா என்னென்ன போட்டுருக்க சொல்லுவாங்க பாருங்க. கிளீனாக சொல்லுப்பா. வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு என்னப்பா ஊற்றுனீங்க? ஃபஸ்ட்டு எண்ணெய்மா. ஃபஸ்ட்டு எண்ணெய், அடுத்தது கடுகு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பூண்டு போட்டு நல்லா வணக்குறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதில் போடுங்க. இந்த அங்கே வச்சுருக்கேன், நீ கையில் அமுத்திட்டு இருந்தே அதே டப்பா தான். தக்காளி எங்கே போதும். போடு போடு. போடு போடு. இந்த இதை பிடிச்சிக்கோ. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு நான் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருங்க இந்தாடா நீ பேச. அவங்கள்ட்ட மஞ்சத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலர்றோம். நல்லா வணக்கிங்க. நல்லா வணக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு லைட்டாக 2 உப்பு போட்டுருங்க. தக்காளி வந்துடுவேன். வணக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் திருப்பி போயிடும். கருவிடுமா? கருவிடுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணி. வெங்காயம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நம்ம பையன் தான் செய்கிறா அப்படி இன்னைக்கு. தக்காளி இது தக்காளி போட போகிறா. தக்காளி போடுறா போதும். தக்காளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மட்டும் போடு. தக்காளி மட்டும் போடுறா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரோ தக்காளி போடுறாரு. பிரபு ப்ரோ வலிக்கு போகுது. மடமன்னு போடுப்பா, தீஞ்சிடும். எவ்வளோ மாதிரி படாது வச்சிருப்பா. போதும் வச்சிரு. அது பரவாயில்ல. ஓகே. நல்லா வந்தது. நீ ஃபர்ஸ்ட் நல்லா மேலே. ஆமாம், அவனுக்கு சமையல் செய்ய தெரியாதுங்க. அவனுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி. ஆனால் செய்வா. இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் உப்பு எடுத்து போடுறா.
உப்பு போடுறா, உப்பு போட்டால் தான் தக்காளி வேகும். ஆ கொஞ்சம் இல்லைங்க, தக்காளி வேகணும்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வந்துருந்தா கொஞ்சம் போடு. எங்கே எடு அம்மா பத்தாது, போடு. சரி போடு போடு. இன்னும் கொஞ்சம் எடு, இன்னும் கொஞ்சம். போடு. இப்போ பரட்டு விடு. போதும் 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 போதும். பத்தலைனாலும் கூட போட்டுக்கலாம், ஜாஸ்தியாக போகுது. ஏன்னா அவனுக்கு சமைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அவன் சமைக்க இன்னைக்கு தான் புதுசாக சமைக்கிறான், அதனால தான். ஆமாம், இல்லை நம்மளுக்கே ஒரு நாள் முடியல, நம்மளுக்கே உடம்பு சரியில்லை படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த பாப்பா இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிறோம். நம்மளால முடியல, என்ன பண்ணுறது? ஏதோ இந்த சிம்பிளாக செய்கிறதாவது செஞ்சு பழகிக்கணும்ல பசங்க. நம்மளை விடுங்க, நாளைக்கு அவனுக்கு வரப்போகிற பொண்ணுக்கே முடியல, என்ன பண்ணுறது? என்னை நேரம் நம்மளே கூட இருக்க முடியாது, சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கிறது தப்பு கிடையாது. அதனால தான் சரி இன்னிலேருந்து இவனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தக்காளி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து தக்காளி சட்னி வந்து இப்படி இப்படி சாறு இருந்தால் நீங்கள் போடக்கூடாது, சாறு இருந்தால் ஆஃப் பண்ணாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது, பச்சை வாசனை அடிக்கும். பார்த்துக்கோங்க இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து முக்கால் பதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது, நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, ஒரு விஷயம் சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்கலன்னா வேண்டாம். சரியா? இதில் வந்து நான் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணலை, மிளகாத்தூள் போடலை, எதுவும் மிளகாவும் இதில் யூஸ் பண்ணலை. ஆனால் நான் மிளகா வச்சுருக்கேன், இங்கே வருங்க, நான் நெருப்பில் போட்டு வருங்க, நெருப்பில் போட்டு சுட்டு வச்சுருக்கேன். தக்காளி சட்னிக்கு கொத்தமல்லி தலையும் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறோன்றது லாஸ்ட்டில் எப்படி போடணுங்கிறத சொல்லித்தரேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மற்ற தக்காளி சட்னி கூட தகட்டுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது பழைய மாடல் மெத்தடு, சரியா? இது புது மாடல் இல்லைங்களா? இன்னும் நல்லா தக்காளி வெந்ததுமே நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு மேலே என்றைக்குமே வரணும், சரியா? அப்போ தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும். வெண்டைக்காவே வறுக்கிறோனாலும் அந்த மாதிரி தான், நம்ம காய் வறுத்தாலும் காய்க்கெல்லாம் சில காய்க்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம், சில பொருளுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறப்போ சிம்பிள் தான். என்னடா தக்காளி சட்னிக்கு இவ்வளோ இதுன்றதெல்லாம் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்ட். அது ஒரு நேரம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக ஒரு மனசு திருப்தியாக சாப்பிடணும், சரியா? அதுக்காக தான் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம ப்ரோ தான் சமைக்கிறாரு, பார்த்துக்கங்க. இன்றைக்கி தான் மாஸ்டர். வெயிட் பண்ணுங்க, வரேன். இந்தடா இது பார்த்துக்கோங்க, இந்தாங்க போடுவான் போடுவான். இது என்ன பண்ணிக்கிறோன்னா, இருங்க, காஞ்ச மிளகாவை நம்ம காரம் எவ்வளோ தேவைப்படுது, 2 மிளகானாலும் நம்ம சுட்டு வச்சுக்கணும், சரியா? சுட்டு வச்சுட்டு கையிலேயே நசுக்கி இப்படி வச்சுக்கணும். போடுறப்ப இப்போ பாருங்கள், அவன் போடுவான். இங்கே பார்த்துக்கணும், இப்படி போட்டுக்கணும். போடுறான், தூள் எல்லாம் போடு, அது எல்லாமே போடு, எல்லாம் போடு. போடு. போட்டானா நல்லா பரட்டி விட்றான். இந்த துணி வச்சுக்கோ, துணி வச்சு பரட்டு. நல்லா பரட்டு, அடியிலேருந்து பரட்டு நல்லா. அதெல்லாம் சேர்க்க வேண்டாம், நீ பரட்டு ஃபஸ்ட்டு. கட்டு விடுன்ட்டு தெரிய மாட்டேங்க. இப்படி போட்டு பரட்டி விட்டுறணும். காஞ்ச மிளகாவை சுட்டு தான் வச்சுக்கணும், சரியா? சும்மா பச்சை மிளகா போடுறது இதெல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி தகட்டும், அவ்வளோ சாப்பிட முடியாது. இது அப்படி கிடையாது, இது தகட்டவே இது ஒரு தனியாக டேஸ்ட்டாக இருக்கும், சரியா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க, அது கேஸ்லேயோ அடுப்புலையோ சுட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு தக்காளி சட்னி ஃபுல்லாக ரெடி ஆனது இது இப்படி மேலே மிதக்கணும், எண்ணெய் லைட்டாக மிதக்கிற மாதிரி இப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி சட்னி டேஸ்ட்டு கிடைக்கும். அதில் தூக்கி இந்த காஞ்ச மிளகாவை அடுப்பில் சுட்டு வச்ச மிளகாவை பொடி பண்ணி போட்டுக்கணும், சரியா? போட்டுட்டிங்கன்னா இப்போ போட்டு கிண்டிக்கிங்க. அடுத்தது எடுறா, மல்லித்தலை எடு. அவனுக்கு சரி செய்ய தெரியாதுங்க, அதனால தான் நான் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு போட்டுரு எவ்வளோ எப்போவுமே நான் தான் செய்வேன். சரி, சில விஷயத்தை கற்றுக் கொடுப்போம், அதனால தான்.
ம் போட்டு ஒரு பெரட்டு விடு, அவ்வளோதான். போடு பெரட்டு, கைக்கு வலிக்குமா? போது, கேஸ் ஆஃப் பண்ணு. போது, கேஸ் ஆஃப் பண்ணு. பாருங்க, இவர் தான் இன்னைக்கு மாஸ்டர். ஆஃப் பண்ணு. இல்லைங்க, நான் எல்லாம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கங்க. ஃபினிஷிங் டச் பண்ணிட்டாரு. இதுதான் நம்ம வீட்டு தக்காளி சட்னி. நீங்களே இதே மாதிரி ஒவ்வொருத்தராக செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மிளகாத்தூளோ சாம்பார் தூளோ போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு என்னன்றதை கமெண்டில் போடுங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இப்போ தான் இதெல்லாம் பழைய மெத்தேடு. எங்கள் பாட்டி எங்கள் மாமியாரெலாம் இப்படி தான் செய்வாங்க. அவங்க செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன் எப்போவுமே. இன்னொன்று என்னென்னா, அப்போல்லாம் வந்து தலைவலி, இப்போல்லாம் இவ்வளோ டேப்லெட் எடுக்கிறோம். அப்போல்லாம் வந்து எப்படின்னா டேப்லெட்டை எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால், டீ தூளுக்கு பதில், காப்பி தூளுக்கு பதில் மல்லித்தலை இருக்குல்ல, வரமல்லி இருக்குல்ல, வரமல்லியை நல்லா வணக்கிடுவாங்க. வணக்கிட்டு நல்லா வடக்கல் வச்சு நல்லா வணக்கிட்டு ஒரு பொடி பண்ணி அதில் போட்டு டீ வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதை குடிச்சதுலேருந்து தலைவலியே இல்லாமல் இருந்தது. இப்போல்லாம் அந்த டீயே விட்டதுனால தான் இப்போ ஏகப்பட்ட தலைவலி வருது. டெய்லியும் ஒவ்வொரு மாத்திரை எடுக்க வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மல்லி டீ போட்டு குடிங்க, தலைவலி இருக்காது. நான் இனிமேல் அதான் செய்ய போகிறேன். ஏன்னு கேட்டால் ரொம்ப முடியல, எனக்கு ரொம்ப டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தலைவலின்ட்டு மல்லி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். நல்லா வறுத்துக்குங்க, நல்லா கருப்பாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணிக்கிங்க. டீ வச்சு குடிச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தலைவலி வராது. அது லோ பிபியிலேருந்து எல்லாமே குறைச்சிரும். பார்த்துக்குங்க. சரியா? பாய் சொல்கிறான். இன்றைக்கி சமையல் மாஸ்டர் இவர் தான். இவருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? என்ன இதில் எதோ குறைய இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். வயிற்றுக்கு வந்து என்னால் கேமரா தூக்க முடியலைங்க. சாரி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.